டைப் 2 டயபிட்டிஸ் இஸ் 100% ரிவர்சிபிள். உடனே உங்கள் மெடிசின்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. டேக் இட் ஃபார் அ வைல். நீங்கள் ஒன்ஸ் சாப்பிடும்போது உங்களோட பேங்க்ரியாஸ் இன்சுலினை செக்ரேட் பண்ணும். அண்ட் இந்த இன்சுலின் நீங்கள் சாப்பிட்ற குளுக்கோஸை உங்களோட மசில் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான சிக்னல். பட் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், தென் அ ஸ்நாக். ஈவினிங் லஞ்ச் சாப்பிட்றோம், அப்புறம் டீ வித் ஸ்நாக். நைட் டின்னர் சாப்பிட்றோம், அப்புறம் லேட் நைட் கிரேவிங்ஸ்னு அகெயின் ஒரு ஸ்நாக். இப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் பாடியை மீல்ஸால் ஸ்டஃப் பண்ணுறதுனால உங்களோட இன்சுலின் கீப்ஸ் ஆன் கம்மிங் டு கீப் யுவர் குளுக்கோஸ் டவுன். ஸோ ஈவென்ச்சுவலி என்ன ஆகும்? நிறைய இன்சுலின் வரும், பட் உங்கள் செல்ஸ் கேட்காது. ஸோ உங்களோட குளுக்கோஸ் லெவல்ஸ் கோஸ் அப். இது தாங்க உங்கள் பாடியில் நடக்கிற மெக்கானிசம். நீங்கள் எடுக்கிற மெடிசன் உங்களோட குளுக்கோஸ் லெவல்ஸ், அதாவது உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை குறைக்குமே தவிர உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் குறைக்காது, உங்களோட பாடி சுகர்ஸையும் குறைக்காது. ஸோ இந்த 3 சிம்பிள் ஹேக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், அவாய்ட் ஸ்நாக்கிங். ப்ளீஸ் உங்கள் செல்ஸுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் கொடுங்க. ஸோ தட் யுவர் இன்சுலின் லெவல்ஸ் கேன் கம் டவுன் அண்ட் தென் இட் வில் பி ரெடி டு ஆக்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் மீல். செகண்ட், நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரோட்டீனை உங்கள் டயட்டில் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸி சட்டைட்டி கிடைக்கும், அதாவது அ சென்ஸ் ஆஃப் ஃபுல்னஸ். ஸோ அடிக்கடி கிரேவிங்ஸ் வராது. அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எந்த மீலை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபைபரோட ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரேதர் தேன் ஸ்டார்டிங் வித் கார்ப் ஆர் ஃபேட். இந்த மாதிரி டயபிட்டிஸ் பற்றி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு யுவர் குளுக்கோஸ் டாக்டர் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.